முருகன் வடக்குல பிறந்தவர்னு சொன்னா தான் என்ன என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை எங்க பிறந்தா என்ன எங்க, ஆனா அவன் பிறந்தானா அக்னிக்கு தவறான முறையில் இல்லீகல் செய்தவன். இல்லீகல் செய் முருகன் அப்படியே சொல்லுவீங்க. 2ஆம் நூற்றாண்டு தமிழ் புலவனே எழுதுறான். நீ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா மேல உட்காந்து. தமிழ் கந்தபுராணம் வேறு, ஸ்காந்தம் வேறு. இங்க உட்காந்து அவரையும் கும்பிடுற மாதிரி கும்பிட்டு முப்பாட்டன்னு சொல்றதும், முப்பாட்டன் உங்க அந்த மாதிரி கொற்றவைக்கு அவர் தான் புள்ளன்னு உட்காந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தவங்க போல உட்காந்து ஏதோதான் புராணங்க. அவனுக்கு தோணுது கடவுள்லாம் இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு. கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதுலயும் குடும்பம் நடத்திட்டு ரேஷன் கார்டுல போட்டு வாங்கி சாப்பிடுவாங்களா எல்லாம் ஒண்ணு? அது என்ன அறிவில்லாத பேச்ச பெரிய. பென் பாயிண்ட் நேயர்களுக்கு வணக்கம். முருகன் குறித்து இன்று உலகுகிற சர்ச்சைகளும் அதை தொடர்ந்து எழுகிற வாத பிரதிவாதங்களும் நிறைய குழப்பங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த குழப்பங்களுக்கு விடை காணும் முயற்சியாக இன்று இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் கிட்ட இருந்து கேள்விகளை எடுத்து இந்த கேள்விகளுக்கு முதுமுனைவர் ஐயா மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்களிடம் பதில்களை கேட்பதுதான் இந்த உரையாடலுடைய நோக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா செந்தமிழ் வேள்வி சதுரர் திரு சத்தியவேல் முருகனார் அவர்களை அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தெளிவா கேக்குதா ஐயா? தெளிவா கேக்கு. நல்லது. எப்படி இருக்கீங்க? இறை திருவிழால நல்லபடியா இருக்கும். இறை திருவிழா நல்லா இருக்கு ஐயா, ஒரு குறையும் இல்லை. சரி, நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முருகன் குறித்து ரொம்ப நேரடியாக கேட்குறதா இருந்தால், முருகன் வடக்கில் பிறந்து மத்திய பகுதிகளில் வளர்ந்து அல்லது அங்கு இதய நிலத்தில் வார்க்கப்பட்டு இப்போது தெற்கில் தெய்வமாக வரித்து கொள்ளப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வாதத்தோட ஒரு சினிமா படம் ஒன்று வெளிவரவிருக்கு. அந்த தகவல் வெளியானதுலேருந்து முருகன் தெற்கா வடக்கான்னு வாத பிரதிவாதங்கள் தொடங்கிடுச்சு. இதில் முதல்ல இருக்கிற கேள்வி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கதை எழுதுறார், கதை எழுதி ஒரு படம் எடுக்கிறார். அப்படி படம் எடுத்தா என்ன பிரச்சனை? முருகன் வடக்குல பிறந்தவர்னு சொன்னா தான் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இங்க இருந்து ஆரம்பிப்போம். உங்கள் பதில் ஐயா. முருகனுக்கு வடக்கு எதுக்கு தெற்கு? நமக்கு தான் வடக்கு தெற்கெல்லாம் இருக்கு, முருகனுக்கு கிடையாது இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வடக்காது தெற்காதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த கேள்வியை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்னா, முருகனை கடவுள் என்று இவர்கள் நினைக்கவில்லை என்பது நன்றாக தெரியும். என்ன கடவுள் என்று இருந்தால் அவருக்கு பிறப்பு என்று ஒன்று இருக்க முடியாது. பிறப்பு இருந்தால் அவன் கடவுள் இல்லை. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அந்த தர்க்க ரீதியாக எடுத்து வைத்த இந்த சைவ சித்தாந்த கொள்முடிவை பலரும் மறந்து விடுகிறார். நம்ம தமிழர்கள் அத்தனை சைவ சித்தாந்தம் என்பது தமிழுடைய நெறி. சைவ சித்தாந்தத்திலே என்ன மிக முக்கியமானதுன்னா, கடவுள் என்பவன் பிறக்க கூடாது. பிறந்தா அவன் நம்மள மாதிரி செத்து போவான். ஒரு போட்டோ ஒண்ணு போட்டு தோற்றம் மறைவுன்னு போட வேண்டியிருக்கும் இல்லையா? கடவுள் அது மாதிரி இல்ல. நீ போட்டு அவர் பிறந்தான்னு சொன்னா அதுதான் அங்க நீங்க வடக்கு தெற்கு இந்த திசையெல்லாம் விடுங்க, அதுல ஒரு பிரச்சனை எங்க பிறந்தா என்ன எங்க. ஆனா அவர் பிறந்தானா? பிறந்தான் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. அவனை கடவுளே இல்லை என்று கொச்சைப்படுத்தியதாக இல்லையா? கடவுள் என்பவன் பிறவாயாக்கை பெரியோன்றார் சிலப்பதிகாரத்துல. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று சொல்றார் அருணகிரிநாதர். தாய்மிலி தந்தை இலி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். அதுதான் நம்முடைய கொள்கை. படம் எடுக்கணும்னு அதெல்லாம் தெரியாது. அவ ஏதோ ஒரு கதை, இந்த பக்கம் கிடைச்ச கதையில எது மாதிரி மசாலா சேர்த்து பிரமாதமா தாழ்ச்சி இழிச்சு கொடுக்கலான்னு அவன் பாக்குறான். அவ்வளவு அது ஒரு வணிக நோக்குல அவன் செய்கிறான். ஆகவே இந்த வடக்கு கிழக்கு தெற்குன்ற பத்திலாம் அது நமக்கு இருக்கலாம், ஆண்டவனுக்கு இருக்காது. அதுதான் தான் சொல்றேன். வேறுபாடு என்ன? நமக்கு நிறைய இருக்கு. ஸ்காந்தம் என்று சொல்லுகிற அந்த இதுக்கு என்னன்னா, அந்த புராணத்துல தவறான இந்த மாதிரி பிறந்தான்னு சொல்லுவான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து பிறந்தான்னு சொல்ல மாட்டான் ஸ்காந்த புராணத்துல. அதுல என்ன சொல்லுவான்னா, அவன் அக்னிக்கு பிறந்தான்னு எழுதுவான். அக்னிக்கு பிறந்தான். சரி, அக்னிக்கு பிறந்தாங்களோ ஏதோ சிவபெருமாவோட நெற்றிக்கண்ணில் பிறந்தது போது அது நெற்றிக்கண்ணானது அக்னி ஆச்சு, அதனால அதை வச்சு அக்னிக்கு பிறந்தான்னு சொல்றானா என்று பார்த்தாலும் அதுவும் இல்லை. அக்னின்ற ஒரு தேவனுக்கே பிறந்தான்னு எழுதுறான். அதுலயும் எப்படி
ஆமா, அதுலயும் இன்னொரு என்ன, ரொம்ப ரொம்ப ஆபாசமான கதை அது. அது என்ன 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 சொல்லுதுன்னா, அக்னின்ற ஒரு தேவன் இருந்தான். அவன் வந்து ஒரு ம், ஒரு முனிவருடைய பெண்கள் மனைவியா? மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. ஆஹ் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல வியாசர் வந்து சொல்றாருயா? என்ன பண்ணான்னா, அவங்களுடைய அழகை பார்த்து இவன் வந்து அவங்கள நான் எப்படியும் அவங்களோட சேர்ந்துடணும் அப்படின்னு பாக்குறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே வரல. அவங்க எங்கேயோ வந்து ஒரு இதுல விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு நந்தனவனத்துல. இவன் இதுல இதுல வானத்துல இருந்து. ஆகாயத்துல நின்று அவங்கள பாக்குறான். பார்க்கும் போதே அவனுக்கு வந்து விந்து கழிஞ்சிட்டான். ம். அப்படி அந்த வந்து கழிஞ்சது பாருங்க. அதை வந்து பிடிச்சு வச்சு இவங்க வந்து ம், யாரு? யாகத்துல போடணும்னு போட்டாங்களாம். அதுல ஒரு 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 பொம்பளை மட்டும் அதாவது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வந்து அருந்ததி. அருந்ததி தவிர மீதி பேர் இருந்தது கிருத்திகை மாதம் இருந்த 6 பேர். அந்த ம். 6 பேரும் சாப்பிட்டு அவங்களுக்கு பிறந்தவன் தான் இவன் சொல்லிட்டு அக்னிக்கு தவறான முறையில இல்லீகல் செய்தவன். இல்லீகல் செய் முருகன் அப்படியே சொல்லுவீங்க. இது 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 வந்து வடமொழியில சொல்லிட்டு இருக்கான். ம். வடமொழியில சொல்றாங்களே, அல்லது வடமொழியில சொல்றது மட்டும் இல்ல, வடக்க சொல்லிட்டு இருக்காங்களே. அந்த வடக்க சொல்றவங்கள இடத்துல எங்கேயாவது முருகன் கோயில் இருக்கா? அவங்களுக்கு அது சம்மந்தம் மேல் பிறந்தான்றீங்களே. வடக்குல பிறந்தான் அங்க ஏதாவது கோயில் இருக்கா சொல்ல? கார்த்திகேயனை உனக்கு வழிபடுகிற எதுவுமே கிடையாது. இடங்களும் அது நீ கோயில்களும் நீ வடக்குல சொல்ற உண்டு. முதல்ல வந்து இது மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. முதல்ல மிஸ்டேக்கன் சரி. ஐடென்டிட்டி இல்லையா? நீ இவன்தான் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒண்ணு போட்டுக்கிட்டு நீ ஸ்கந்தன்ட்டு அவனை வந்து நீ தமிழ் முருகனாக மாத்தன்னு பாக்குற. இல்ல, அவர் வேற. அவர் பிறந்த அது அவரு தோன்றிய இது வந்து பரிபாடல்ல பல தமிழ் சங்க நூல்ல சொல்லுது. பாயிரும் பனிக்கடல் முதிர்ந்தன்னு வருது. நான் இதெல்லாம் ஆமா. முழுமையாக விவரித்து எழுதியிருக்காங்க. அது எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தப்பு அதுலயே நான் சொல்ற மாதிரி அதுலயே வருது. மேலெல்லாம் இப்படிதான் வந்து தப்பு தப்பாக சொல்லுவான். அது பொய்ன்னு சொல்லாதீங்க, அது வந்து மெய்ன்னு சொல்லாதீங்கன்னு பாட்டே வருது பரிபாடு. அது வந்து கடந்து போகுவா. வாயும் அல்ல மெய்யும் அல்ல. வாய் என்பது வாய்மைக்கு குறித்தது, பொய் என்பது நமக்கு நல்லா தெரியும். வாயும் அல்ல பொய்யும் அல்லன்னு சொல்லி. ஆக இப்படி அது நம்ம இன்றைக்கு நான் வந்து எதிர்க்கல. பரிபாடல் புலவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு. ம். 2ஆம் நூற்றாண்டு தமிழ் புலவனே எழுதுறான். நீ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கடா மேல உட்காந்து கேட்டு எடுத்து சொல்லி. 14ஆம் நூற்றாண்டுல வந்து கச்சியப்பர் வருகிறார். கச்சியப்பர் வந்து அவர் வந்து அர்ச்சகர். காஞ்சிபுரத்துல அந்த அர்ச்சகரா ஒர்க் பண்றாரு. அந்த குமரக்கோட்டத்துல. பணியில ஆமா, அந்த பணியில இருக்கும்போது முருகனை பத்தி புராணத்தை எழுதணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற புராணம் முருகனை எவ்வளவு கொச்சப்படுத்தணும் அப்படி கொச்சப்படுத்திட்டு இருக்கு ஸ்காந்தம். ம். ஆகவே இத முழுக்க முழுக்க தமிழ் நெறிய முருகனை பத்தி என்ன என்ன எண்ணி இருக்காங்க, அவர் யாரு, அவருடைய வரலாறு என்ன என்பதை தமிழில் நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தமிழ் கந்த புராணத்தை உருவாக்கினார். தமிழ் கந்த புராணம் வேறு, ஸ்காந்தம் வேறு. தமிழ் கந்த புராணத்தை உருவாக்கிய அவரு என்ன பண்ணாருன்னா, டெய்லி அந்த ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு அவரு அர்ச்சகர் தானே. முருகன்கிட்ட குமரகோட்டத்துல இருக்க முருகன்கிட்ட திருவடியில வச்சுட்டு போயிட்டாரு. திருவடியில வச்சுட்டு போனா அவன் மறுநாள் காலைல பார்த்தா அதுல சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணிருப்பான். இவங்க போட்டிட்டு போடுவாங்க இல்லைங்களா, நடை சாத்துன்னு சொல்லிட்டு நடை சாத்திட்டு போடுவாங்க. அப்ப யாரும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி இடத்துல யார் திருத்திருப்பான்? முருகனே திருத்தி இருக்கிறான். முருகன் கைப்பட திருத்தியது தமிழ் கந்த புராணம். யாரோ ஒருவன் தவறான ஆபாச கதைகளை எழுதி வச்சு வடக்குல வெளியே விடுறான் பாருங்க. அதுவும் இதுவும் ஒண்ணா? இது முருகன் கைப்பட ப்ரூஃப் திருத்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அரங்கேற்றத்துல அவனே வந்து இது 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 இதை விட பெருமையான ஒரு புராணம் நூல் எதுவுமே இல்லை என்று அவனே வந்து அந்த இடத்துல அரங்கேற்றத்துல கச்சியப்ப சிவாச்சாருக்கு ஆதரவாக காட்சி அளிச்சுட்டு போனான். இவ்வளவு பெருமைகளுடைய தமிழ் கந்த புராணத்துல சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு முற்றிலும் மாறாக எவனோ தப்பு தப்பா எழுதுவான். ஆபாசமா எழுதணும்னா ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிட்டு போட்டுருக்கு. பொதுவாக சினிமாவில் இருக்கிற ஆபாசம் தானே பிடிக்கும். அதனால அந்த இடத்த எடுத்து போடுறான்னு தெரியல. அதனால அதுக்காக நாம போய் அதாவது சொல்லிவிட்டாலே நம்ம வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு இதுதான் வேலை என்பதை நம்ம பார்த்து கடந்து போட வேண்டியதுதான்.
இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதிர்த்து இப்ப எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஃபோரம் நமக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிட்டே வரலாம். அப்போ தோன்றிய கடவுள் வர்சஸ் வாழ்ந்த மனிதன், இந்த ரெண்டுல முருகன் யாரு? வாழ்ந்த மனிதனா இல்ல கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி. அது நாம மிக முக்கியமானது நான் என்ன சொன்னேன்னா, மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னே தெரியாம நம்ம இருக்கோம் இல்லையா? பிரச்சனையே அதுலதான் வருது. நமக்கு மனிதன் யார், கடவுள் யார் என்கின்ற பிரச்சனையே வந்து நமக்கு அடிப்படை கடவுள் இலக்கணம் என்கின்ற ஒரு அடிப்படை இருக்கிறது, தமிழில் இருக்குது. கடவுள் இலக்கணம் ஆமா எழுதி வச்சிருக்கு. சைவ சித்தாந்தத்துல என்ன சொன்னா, ஒருவரை கடவுள் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் இத்தனை கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவன் கடவுள் எழுதுறான். கடவுளை கூட அப்படியே கடவுள் சொல்றான்னு ஒத்துக்காதன்னு சொன்ன அற்புதமான ஒரு இனம் ஒண்ணுதான் தமிழ் இனம் தான். கடவுள் கூட நீ அவர் இதெல்லாம் இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்றாரா, அப்படின்னா நான் அவரை கடவுள்னு ஏத்துக்கிறேன். இல்லைன்னா நான் அவர் ஏத்துக்க முடியாது என்று சொல்லுகிற சைவ சித்தாந்தங்கள் இந்த தமிழ் நெறியை சேர்ந்த நாம் இதை போன்ற எந்தவித ஆதாரம் இல்லாதவற்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதை அடிப்படையாக கொண்டு மனிதனான் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இங்க உட்காந்து அவரையும் கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டே முப்பாட்டன்னு சொல்றதும், முப்பாட்டன்னு உங்க இது பரம்பரை வழியா முன்னால இருந்தார் ஒருத்தர், அந்த மாதிரி முருகன் தேவையில்லாத இந்த மாதிரிலாம் முப்பாட்டுன்றத எந்த அடிப்படையும் தெரியாதவர்கள் இவர்கள் சொல்லுவதனால அவர்கள் படம் எடுக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் வருது. இவங்க முப்பாட்டன் என்று சொல்லுவதனாலேயே அவருக்கு மனிதனாக அவனை மாற்றுகிறீர்கள், கொச்சைப்படுத்துகிறீர்கள். கொச்சை மானுடம் பேசுவது என்று பட்டினத்தார் எழுதுகிறார் 9ஆம் திருமொழியில. இந்த மாதிரி கடவுளை பத்தி என்னன்னே தெரியாம கண்ட இதுல ஆரிய புத்தக பேய் கொண்டு புலம்பி கொச்சை மானுடம் பேசுவது. ஆக இந்த மாதிரி கதைகள் நீங்க சொல்லுவது என்னன்னா, திருப்பி திருப்பி அதுலயும் கடவுளை பற்றி எழுதும்போது இவ்வளவு ஆபாசம். ஏன் பெரியார் வர மாட்டார்? பெரியார் திட்டினார்னா பெரியார் கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லையா? அவர் என்ன சொன்னா, இது இவ்வளவு ஆபாசம் வந்தா இத போய் சொல்லி முருகனை கும்பிட முடியுமா சார் நம்ம ஒழுங்கா? இந்த கதையை பற்றி இவரை பார்த்தா நமக்கு என்ன தோணும் சொல்லுங்க? கடவுளையா அவன்கிட்ட போய் அப்ப நீங்க யாரோ ஒருத்தனுக்கு யாரையோ ஒருத்தி பார்த்துட்டு விந்து கழிஞ்சதுக்கு வந்தவன்னா அவன் எப்படி கடவுளை அது சொல்லுவீங்க? அவன் மனிதன், ஏதோ ஒரு மனிதன், அவ்வளவுதான். தேவர்களும் உயிரினங்கள் தான், செலஸ்டியல் பீயிங்ஸ், அவ்வளவுதான். அக்னி என்பது தேவன் தானே, தேவனா ஒரு செலஸ்டியல் பீயிங், எங்கேயோ ஒரு பிளானட்ல இருந்திருக்கான், அவ்வளவுதான். இப்ப அவன் உயிரினங்கள்ல நம்ம எப்படி, அதனாலதான் 3 பேர் ஒன்னா வச்ச தேவர், மனிதர், நரகர் அவங்க 3 வச்சுட்டு பிரிச்சு வைக்கிறாங்க. எத்தனை ஊர்வன பரப்பனன்றதெல்லாம் வரிசையா போடும்போது தேவர், மனிதர், நரகர் என்பதெல்லாம் பிரிச்சு போடுறாங்க. ஆக நாம இந்த கேள்விக்கு வர வேண்டியது, இப்ப இந்த படம் எடுத்தது அல்லது கதைகளா வச்சது, இந்த கதைகள் பொருத்தம் இல்லாம இருந்தது, இதெல்லாம் தாண்டி இப்ப நேரடியா முருகன் வழிபடுற கடவுள் தான், அவர் தோன்றிய மனுஷனே கிடையாது, மனிதர்னு சொல்லிட்டா கடவுள்னு சொல்லக்கூடாது, முப்பாட்டன்னு சொல்லுவதும் பொருத்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா பழையோள் குளவி, கொற்றவை சிறுவன், இப்படி எல்லாம் குறிப்புகள் உண்டு. அப்போ அம்மனுக்கு பிறந்த அல்லது ஒரு பெண் தெய்வத்துக்கு பிறந்த சிறுவன் என்பதால் பார்வதியின் மகன்தான் முருகன் அப்படின்னு நாம கொள்ளலாம் அப்படின்னு இப்போ பரவலான தகவல்கள் உண்டு. நிறைய வாத பிரதிவாதங்கள் இங்க இருந்து தான் வருது. பார்வதியின் மகன், சிவனின் மகன், பிள்ளையாருக்கு தம்பி, இந்த கதையிலிருந்து தான் இதுக்கு ஆதாரமா இந்த வரியை காட்டுறது உண்டு தமிழ் இலக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, உருவகம் என்பது வேறுங்க, உண்மை என்பது வேறு. இந்த வரலாறுகளை இவர் இப்பதான் கொற்றவை சிறுவே அப்படின்னு சொல்லி எழுதுறான்னு வச்சுங்க. அது உடனே என்ன பண்ண, கொற்றவை சிறுவனா, கொற்றவைக்கு பிறந்து பார்த்து எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாரு கொற்றவைக்கு போய் பார்த்தேன். ஆனா எழுதுனா என்ன பழையோள் குழவின்னு சொல்றான்னு வச்சுங்க. அது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. கடவுள் என்ன ஏற்கனவே இருக்கிறான், என்றும் இருக்கிறவன். என்டைட்டி 3 என்டைட்டில அவன் ஒருத்தன் ஏற்கனவே இருக்கிறான். அந்த ஏற்கனவே இருக்கிறான், எப்படி பிறந்தாலும் கேட்க முடியாதுன்ற மாதிரி இருக்கிறது கடவுள் ஒண்ணு. அடுத்தது உயிர்கள், அதுவும் எப்படி பிறந்ததுன்னு தெரியாது. உலகம் அதுவும் எப்படி பிறந்தது. 3 பொருள் முப்பொருள் உண்மைன்னு பேரு. அதெல்லாம் இருந்தது, அவ்வளவுதான்.
யூ கான் சே ஆக்சுவலி பை விச் யூ ஆக்சுவலி இட் ஹஸ் கம் இன்டு பீயிங்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அது 3 என்டைட்டிஸ்ன்னு பேர். அது ஆண்டாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்றான். ஆக இந்த முப்பொருள் உண்மையை சொல்ற இதுல ஒற்றவைக்கு பிறந்தான்னு எந்த அடிப்படையில எந்த ஆதாரத்துல எப்ப போய் நீ பார்த்தியா? யார் பார்த்தது? நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேங்க. என்ன சொல்ல, சயின்ஸ் சொன்னாலே என்ன பண்ணா பிக் பேங் தியரின்னுவான். உலக தோற்றம் எப்படி வந்தா பிக் பேங் தியரி, பெரிய வெடி சத்தம் கேட்டது, அப்பதான் அந்த உலகம் தோணுன்னு சொல்றான். எல்லாம் உட்காந்து தலையாட்டுறான். அறிவு வேணும்ல. அது உடனே கேட்ட உடனே எப்பொருள் யார் யாருடைய கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது விட்டான். பிக் பேங் தியரி அங்க அவ்வளோ அந்த உருவான போது திடீர் பயங்கர சத்தம் கேட்டது. யாரையா கேட்டான் முதல்ல? அது யார் ரெக்கார்ட் பண்ண? நீ பிறந்தி அப்பதானே முதல்ல மனித இனமே தோன்றாத போது யார் கேட்டிருப்பா? அத சயின்ஸ் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். அது இன்னைக்கு அவுடேட் ஆயிடுச்சு. இதனாலேயே இப்ப உலக தோற்றத்துக்கு வேற தேரி சொல்றான் சயின்டிஸ்ட். அது எனர்ஜி தேரி. அதையும் தாண்டி இப்ப வைப்ரேஷன் தேரிக்கு வந்துட்டான். நம்ம எதுவுமே தெரியாம பிக் பேங் தியரிக்கு சொல்லிட்டு இருக்குமே, அந்த மாதிரி கொற்றவைக்கு அவர் தான் புள்ளன்னு உட்காந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஆதாரம் இருக்கு? என்ன நீ பார்த்தியா? யார் இது பண்ணாங்க? எந்த இதுல இதெல்லாம் என்னன்னாக்கா, ஒரு இறைவன் என்கிற கடவுள் என்பதை அவன் எந்தெந்த ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லும் போது ஆற்றலை நம்ம சக்தி என்றோம். ஆற்றலை சக்தி ஒரு அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க. அது வெவ்வேறு விதமான ஆற்றலா இருக்கும். ஒரு ஆற்றல் என்ன பண்ணும்? சமைக்கும். நெருப்பு வரும், அந்த நெருப்புல இருந்து சமைக்கும். இன்னொரு ஆற்றல் என்ன பண்ணும்? ஒரு இண்டஸ்ட்ரியில வேற எந்திரம் மாதிரி வேலை செய்யும். இன்னொரு ஆற்றல் வேற விதமா வந்ததுனாக்கா அது என்ன 2 பிளேட்டை இணைக்கும். வெல்டிங் மாதிரி ஒரு ஆற்றல் வரும். இந்த மாதிரி அந்த ஆற்றல் வெவ்வேறு விதமாக அது நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஆற்றல் யாருக்குன்னா அவன் வரம்பிலா ஆற்றல் உடையவன்றான். வரம்பே இல்லாத ஆற்றல், எல்லை இல்லாத ஆற்றல் உடையவன்றான். அதனால என்ன பண்ணாங்கன்னா அவன் நீங்க சொல்லிருக்கீங்க ஆற்றல் உடையவன் சொன்னா ஆற்றலை சக்தி நம்ம சொல்றோம். அதனால என்னன்னா அவனுக்கு கூடவே இருந்து இந்த இதெல்லாம் செய்யற அதனால 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அதான் மாதொரு பாகம் சிவபெருமானும் பார்வதி என்றான். சோ இதெல்லாம் அத்தனையே என்னன்னா அந்த உண்மை ஒன்றாக இருக்கிறது. அதை இவன் என்ன பண்றான்? உருவகப்படுத்துகிறான். உருவகப்படுத்துவது என்பதுதான் இப்போ நமக்கு புராணங்களாக கிடைக்கும். இந்த உருவகப்படுத்தும் போது என்ன எல்லாரும் உண்மையான கருதுகோள்களை வச்சு உருவகப்படுத்துவதில்லை. அவனுக்கு தோன்றது புராணம் புரிஞ்சு வச்சு கண்ணாப்பண்ணா இந்த மாதிரி அக்னிக்கு பிறந்தான் மேல இருந்து பார்த்தான்லாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி எறினது. அதனால சும்மா உட்காந்து புராணத்தை பார்த்துடாத. பெரியார் சொன்னது கரெக்ட். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றாங்க கந்த புராணத்துல. என்ன சொல்றேன்னா, உண்மை இந்த புராணத்தை நீ தனியா படிக்காதன்ட்டான். இந்த புராணம் எவனோ எழுதி வச்சிருப்பான், அதெல்லாம் தனியா படிக்காதீங்க. அதுல உண்மையான இது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னா அறிஞர்களுக்கு தெரியும். நீ பக்கத்திலேயே ஒரு அறிஞர்களை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்றான், அது என்னன்னு கேட்டு படி. அறிஞர்கள் நாடி அவற்றை காண்க வேண்டும். கந்த புராணம் தான் சொல்லுது. எந்த புராணம் சொல்லுதோ அந்த புராணத்தெல்லாம் நீயே உட்காந்து தனியா படிக்காத, தீந்தே போடுவ நீ காதி. என்ன பண்ணும்? பக்கத்துல அறிஞர்களை வச்சுக்கோ. அது பொருள் என்னன்னு உனக்கு தெரியும். அவங்க கேட்டு பார்த்து இது பண்ணு. இதெல்லாம் விட்டுட்டா அதெல்லாம் உருவகப்படுத்தியாதுன்னா பழையோர் குழைன்னு சொல்லிட்டான். கொற்றவை சிறுவன் அதெல்லாம் உருவகம் சார். உருவத்தை வச்சு நீ அப்படியே அதுதான் உண்மைன்னு நினைக்காது. அது சக்தின்னு பேர் வைக்கிறான். இல்ல அதுதான் அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த சர்ச்சைக்கு பாயிண்டே பிடிக்கிறாங்க. ஆமா, கொற்றவை சிறுவன் சொன்னதோ பழையோல் கிழவின்னு சொன்னதோ ஏதோ புராணம் சொன்னதோ உருவகம் நினைச்சுக்கணுமே தவிர ஏதோ பொம்பளைக்கு பிறந்தவன் அர்த்தம் இல்ல. அத ஒரு உருவகமா சொன்னது இருக்குல்ல. இங்க உருவகமா குறிப்பிக்கப்பட்டது எதுன்னா அது சக்தி. அந்த சக்திங்கிறதுதான் பார்வதி. அந்த பார்வதியின் மகன் தான் இது சொன்னது திருமுருகாற்றுப்படை அப்படின்னு. இதை எப்படி நான் சொல்றது கொஞ்சம் சரியா கேளுங்க. அதாவது அது ஒரு சக்தின்னு சொல்லிட்டீங்க. சக்தி என்று சொன்ன உடனே அவர் பெண்ணாக உருவகிக்கிறான். அவர் என்ன பண்ண உடனே இவர் பிறந்தான்னு மாத்திக்கிறான். அப்புறம் அவளுக்கு பேர் இவனா பார்வதினு பேர் வைக்கிறேன். ஏங்க ஒரு புயல் அந்த புயலுக்கு நீயா பேர் வைக்கிறது சொல்லிட்டா வந்தது. புயல் ஒகி புயல் வந்தது. அது வரும்போது கம் மை நேம் இஸ் ஒகின்னு சொல்லிட்டா வருது. அதெல்லாம் கிடையாது. இவனா வைக்கிறான் சார். இவன் பேர் வைக்கிறான்.
அது போல நீ பார்வதின்னு பேர் வைக்கிறதுக்கு, நீ கொற்றவின்னு பேர் வைக்கிற, அதை வச்சுட்டு நீயே ஒரு கதை சொல்லிட்டு அதைத்தான் பிறந்தாங்கன்னு அது ஏதோ உண்மை மாதிரி சொல்றேன். உருவகன்றதுதான் உண்மை மாதிரி ஆக்கிடுவோம். அதையே முதல்ல ஓமையா இருக்கும்போது தெரியும் இது வேற அது வேறன்னு தெரியுது. ஆனா கடைசியில ஒண்ணு முகமே சந்திரன் சொன்னா அது என்ன ஆகுது, நம்ம பயங்கரமா ஏமாத்துறோம்னு அர்த்தம். ஆகவே எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உருவகத்தினால கெட்டதுதான் புராணமே. அதை போய் உண்மை நேரடியா போன வாரம் இப்படி ஒண்ணு நான் பார்க்கிறேன். கொற்றவை சிறுவன் சொன்னதும் பழையோல் கிழவின்னு சொன்னதும் ஒருவேளை பார்வதியே இல்ல, ஒருவேளை அம்பாலை இல்ல, ஒருவேளை சிவன் மனைவி இல்லைன்னா அது என்ன கீர்த்தி சுரேஷா அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இப்ப அதுல வர சிவன் என்று சொல்லுவதும் அப்ப அது ஒரு உண்மையை சொல்ல போனா சிவபெருமானுக்கு மனைவி என்பதெல்லாம் இதெல்லாம் உண்மையாக அப்படிலாம் ஒண்ணு இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சாவது பார்க்க வேணாம். கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதுல இன்னும் குடும்பம் நடத்திட்டு ரேஷன் கார்டுல போட்டு வாங்கி சாப்பிடுவாங்களா? எல்லாம் ஒண்ணு. அது என்ன அறிவிஸ்தான பேச்ச பேரு. கடவுள் ஒண்ணுதான், ஒருத்தர் தான். புராணங்கள் உண்மை அல்ல, ஆனா அது நிச்சயமா ஒதுக்கப்பட வேண்டிய பொய்யும் இல்லை. ஏன்னா கடவுள்னு ஒண்ணு இருந்தது இல்ல. கடவுளை வந்து நீ யார் பார்த்தான்? ஆனா பார்த்தவன் பார்க்காதவன் பார்த்தவன் போல உட்காந்து ஏதோதான் புராணங்கள். அவனுக்கு தோணுது கடவுள்லாம் இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு அந்த இடத்துல எந்த லாஜிக்கும் கிடையாது. ஆனா சைவ சித்தாந்த லாஜிக்கோட பேசு. ஒருத்தருக்கு ஒரு திறன் இருக்கு சார், அவர் பல விதமான திறன் வச்சிருக்காரு. உடனே என்ன பண்ண சார், அவர் பன்முக அறிஞர் சார், நிலகணியர் முகம் உள்ள வந்துருச்சு. பன்முக அறிஞர் சார் அப்படின்னு ஒரு முகம் வந்தோடனே பல முகம் அவருக்கு இருக்குதுன்னு உடனே நீங்க பல முகம் அவர் இருக்காது தட்டி கட்டி பார்க்க கூடாது அவரை. இல்ல பன்முகன்றது என்ன, அந்த குணங்களை மட்டும் அவன் உருவகப்படுத்துறான். நல்லா கவனிச்சு பாருங்க, உருவகப்படுத்துறோம் அது மாதிரி சொல்றான். அது போல இவனுக்கு இப்ப நான் சொன்ன அந்த 6 குணங்களும் இருந்தா தான் அவன் கடவுள் சொல்லுவோம் இல்லையா. அந்த 6 குணங்களையும் அந்த உருவகப்படுத்தி அந்த 6 குணங்களும் 6 முகமாக வந்தவன் தான் ஆறுமுகம்னு சொல்றான். இது எவ்வளவு தெளிவான முறையில லாஜிக்கலாக என்ன சரியா வருது. எங்கேயோ யாருக்கோ விந்து ஒழிச்சு அதுல பிறந்தவன் முருகன் சொல்றது எவ்வளவு மோசமானது. இல்ல இப்போ தமிழுமே அதை சொல்லுது அப்படிங்கிறது தான் கேள்வி. சிலப்பதிகாரத்துல முருகனுக்கு வெறியாடும் போது நீ வந்து 6 முகம் இல்லை, உனக்கு 12 தோல் இல்ல, 12 கைகள் இல்ல, இப்போ நீ ஆடுறது முருகன் நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அந்த தாய் கேட்டதா ஒரு குறிப்பு. அப்போ 6 முகங்கள் 12 தோளுங்கிற ஒரு உருவமாவே பார்த்து வழிபட்டது உண்டு. அப்படி ஒரு உருவம் இருக்கிறதா முருகன். நீங்க சொல்லுகிற அந்த ஒரு மனித உருவத்தோட இருக்கிற நபர் முருகன் கிடையாது அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அந்த வாதம் எல்லாம் வந்து மறுபடியும் திருப்பி நம்ம சொன்னதையே தான் திருப்பி சொல்லணும். ஏன்னா ஒரு மனித ஒரு முகம் உள்ள, நீங்க தனித்தனியா ஒவ்வொரு கோயில்ல போறீங்களா, அது மாதிரி ஒரே முகம் உள்ள முருகனையும் காட்டுறாங்களா. ஒரு கோயில்ல போனீங்கன்னா ஒரு முகம் உள்ள முருகனையும் பாக்குறோம். இன்னொரு கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா 6 முகம் உள்ள முருகனை பாக்குறோம். இன்னொரு கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா அவன் ஏறி உட்காந்துட்டு இருக்கான் மயில் மேல, அந்த மாதிரி பாக்குறோம். தான் மட்டும் இருக்கிற மாதிரி இல்லாம தம்ம ஒய்ஃபுங்களோட உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருக்கேன். இது அத்தனையும் உருவங்கள்ல ஒவ்வொருத்த முகத்துல இதுல என்னென்ன கற்பனை வருதோ அதெல்லாம் அப்படி அதே மாதிரி அவன் மாத்திக்கிறான். அந்த மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி ஆண்டவன் வந்துடுவான். புரியுதுங்களா? இதுதான் அழகா சொன்னார் அப்பர் சாமி சொன்னார். 6 உருவம் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும். இவன் உருவகப்படுத்திக்கிறான். அவன் என்ன பண்ண, எனக்கு என் குழந்தைக்கு அதுதான் தெரியுது, நான் அது மாதிரி வந்துடுறேன்றான். கடவுள் அது மாதிரி வந்துடுவான். நம்ம யோசிக்க வேணாம். அப்ப இப்ப அவர் வந்து இந்த மாதிரி வந்தார் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் அந்தந்த யுகத்துல வரும்போது அவனுக்கு இஷ்டம் சேர்த்து 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 விடுவான். பின்னாடி இந்த மாதிரி ஒரு இதுவே சினிமாவே வரும். அதுக்காக அப்ப அது போய் உண்மையாக இருக்கணும் அவசியமே இல்லை. அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு யாருக்கு புரிஞ்சுக்கிறது பக்குவம் இருக்கோ அவன் போய் புரிய வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. நாம யாருக்கு எதிரானவங்க இல்லை. முதல்ல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நம்ம யாருக்கு எதிரானவங்க இல்லை. முழுக்க அறிவுக்கு ஆதரவா பேசுறோம். இதுதான் அறிவுடையது. இதை கை கொண்டு நீ மேற்கொண்டு போனீங்கன்னா உண்மையிலேயே நீ பிறந்ததனுடைய பயனை நீ அடைவதற்கு இங்க முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சி எடுத்தினா அது வந்து ஒழுங்கா போய் போய் சேர்றதுக்கு அது வழி இருக்கும். இந்த கதைக்குள்ள மூழ்கின தீந்த நீ எடுத்து நிதானமா நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க.
இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளின் கேள்வியோட சேர்த்து கூடுதலா அறிவு கொண்டு சிந்திப்பதுதான் சரி. எந்த அவ்வளவுதான். புராணங்கள் எவ்வளவு எழுதி வச்சிருந்தாலும் அறிவு கொண்டு அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். முடிவெடுத்துக்கலாங்கிறத அவன் தடுக்கவும் முடியாது. அவன் பாட்டு எழுதினே இருப்பான். எவனோ தான் வரும், அவன் பாட்டு எழுதிட்டே இருப்பான். நீங்க பண்ண வேண்டியதுன்னு ஒரே ஒரு வார்த்தை, எப்பொருள் யார் யாராவது கேட்பீங்கன்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எதுக்குடா சொல்ற, ஏன் சொல்ற, கரெக்டா இருக்கா, இதை நீங்க பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டே படிங்க. எவனோ என்னவோ வளரட்டும். அவன் உளறிட்டான், இவன் உளறிட்டான், கவலை கூட பட வேண்டாம். உளறிட்டே இருப்பான். நாம எடுத்து பார்க்கும்போது இது உளறலா இல்லையான்னு பார்த்து தெரிகிற அளவுக்கு நீங்க ஏன் எதுக்குன்ற அந்த கேள்வி கேட்டு கேட்டு படிங்க. இதுதான் அடிப்படை. இதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி தரும். பகிர்ந்ததற்காக பென் பாயிண்ட் நியூஸ் சார்பா நன்றி ஐயா. நன்றி நன்றி.